காய்ஸ், இன்னைக்கு சின்ன மருமகள் சீரியல் எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஸ்டார்ட் பண்ணும்போது தானா வந்து போயிட்டு, மாமா ரொம்ப நன்றி மாமா, நான் சொன்ன மாதிரி நான் பந்தயத்தில் ஜெயிச்சிட்டேன். என்ன சொல்கிறதானா, எனக்கு ஒன்றுமே புரியலேன்னு சொன்னோடனே அவள் சொல்லுவா, நீங்கள் சூப்பராக பரிசு கொடுத்துட்டீங்க, அக்காவுக்கு வந்து ஃபோன் வந்துச்சு நினச்சோடனே உடனே அவன் ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பா. ஆசிரமத்துலேருந்து இவனுக்கு ஃபோன் பண்ணும்போது இவன் எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு வச்சுருவான். அவங்க ரொம்ப கெஞ்சுவாங்க, உங்களால் 3 வேளை சாப்பாடு சாப்பிடுவாங்க, நாளைக்கு ஸ்பான்சர் யாருமே கிடைக்கல சார், பார்த்து பண்ணுங்க சார் சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுவாங்க. ஃபஸ்ட்டு அவன் திட்டிட்டு ஃபோன் வச்சுருவான். அதுக்கப்புறமேட்டா அவனும் அப்போ அந்த டைம் பார்த்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அதனால் அவனுக்கு வந்து மனசு கேட்காது, பாவம் பசங்கன்னு சொல்லிட்டு சரி எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறான். சொன்ன உடனே இவனுக்கு அதுதான் ஞாபகம் வரும், ஓ இப்படி பண்ணது இப்படி வந்திருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாமான்னு சொல்லிட்டு போயிடுவா. இங்கே வந்து போஸ் அவங்க அம்மாவை காமிப்பாங்க. போஸ் அவங்க அம்மாவுக்கு சுற்றி போட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா, எல்லாரும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் உன் லைஃப் செட்டில் ஆகிடும்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கர இதுவாக இருக்காங்க. இங்கே சேதுக்கு வந்து தூக்கமே வராது. தனா சொன்னது எல்லாத்தையுமே வந்து கேட்க வந்து அவங்க தூக்கி போட்டது எல்லாத்தையுமே நினச்சி பார்ப்பான். நினச்சி பார்த்துட்டு டைம் என்னன்னு பார்ப்பான். டைம் வந்து இதுவாக இருக்கும். சரி இப்போ நம்ம 12 மணிக்குள்ளே விஷ் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் விஷ் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை, ஒரே ஒரு வாழ்த்து தானே சொன்னால் என்ன குறைஞ்சா போயிட போகிறேன்னு சொல்லிட்டு சரி போயிட்டு விஷ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு போவான். போனாக்கா அங்கே தமிழ் செல்வி படிச்சுட்டு இருப்பா. தமிழே சொல்லிட்டு கூப்பிடுவான். அவளும் பாப்பா. இவங்க 2 பேரும் அண்ணனும் நோக்கினாள், அண்ணியும் நோக்கினாள், 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமாட்டா பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவளும் வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோட 2 பேரும் சைலண்டாக இருந்துட்டு சரி சீக்கிரமாக படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு அவன் வெளியில் போவான். கரெக்டாக அவன் வாழ்த்து சொல்லி முடிச்சோடனே மணி 12 ஆகும். அதோட 2 பேரும் போயிட்டு தூங்க ஆரம்பித்தோடனே தமிழ் அவன்கிட்ட வந்து ரொம்ப நன்றிங்க, நீங்கள் பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லுவாள். அதுக்கப்புறமாட்டா இவன் வந்து ஏற்கனவே கொண்டாடின பிறந்த நாள் இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்ப்பான். தமிழும் வந்து இன்னைக்கு நடந்ததெல்லாம் நினச்சி பார்ப்பான். இதோட 2 பேரும் போய் தூங்கிடுவாங்க. இங்கே வந்து காலேஜில் வந்து பார்த்தா ஜெனி பயங்கரமாக ஓன அழுவா. தமிழ் கேட்பா, என்னாச்சு என்னன்னு சொல்லிட்டு. என்னையும் அவரையும் நாங்கள் 2 பேர் பழகிறத பார்த்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு தான் நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், ஆனால் நம்பவே இல்லை, எனக்கு அவசரமாக இப்போ கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டாங்க, இன்னும் 2 மாதத்தில் எனக்கு கல்யாணம், அது டிரைவர் இருக்கான் பாரு, அவன் வெறும் டிரைவர் மட்டும் இல்லை, நான் இங்கே என்ன பண்ணுறேன் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி சொல்கிறதுக்காகவே வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாள். உடனே தமிழ் சொல்லுவா, நீ எதுவும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதோட இங்கே வந்து ராஜாங்க ஃபேமிலியில் காமிக்கிறாங்க, எல்லாம் கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் மறுபடியும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீப் ஃபாலோ மீ. தேங்க்யூ.